அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் வினா, நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் தான் உதயநிதி ஸ்டாலின். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் யாருன்னா KN நேரு அவர்கள். ஓகேங்களா. சென்னை மாநகராட்சியோட மேயர் ஆர் பிரியா அவர்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கடற்கரையை கண்காணித்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அதுக்காக தான் அதிநவீன கடற்கரை மோட்டார் வாகனங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. முதற்கட்டமாக 3 வாகனங்கள் வாங்கியிருக்காங்க. இது அனைத்து விதமான நிலப்பரப்புலையுமே இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்த வினா பாருங்கள். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற்றது? போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான மாநாடு எங்கே நடந்துச்சு? ஆன்சர் சத்தீஸ்கரில் நடந்துச்சு. மத்திய உள்துறை அமைச்சர், ஓகேங்களா, மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா தான் இதில் தலைவராக கலந்துக்கிட்டார். ஓகேங்களா. சத்தீஸ்கரில் இருக்கிற அதோட தலைநகரான ராய்ப்பூரில் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு ஆகஸ்ட் 25ஆம் தேதி. இதில் பேசின அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி அவர்களோட இலக்கு அப்படிங்கிறது 2047. ஸோ அப்போ இந்தியா போதைப்பொருள் இல்லாத இந்தியாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் மண்டல அலுவலகத்தை திறந்து வச்சுருக்காரு அமித்ஷா அவர்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில். ஓகேவா. அந்த மாநிலத்தோட முதல்வர் யாருன்னா விஷ்ணுதேவ் சாய் அவர்கள். அடுத்த வினா, இந்தியா இந்தோனேஷியா இடையிலான 6வது பயங்கரவாத தடுப்பு ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்தியா இந்தோனேஷியா இடையிலான 6வது பயங்கரவாத தடுப்பு ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் என்ன அப்படின்னா ஜகார்த்தாவில் நடந்துச்சு. ஓகேங்களா. ஜகார்த்தா அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் அதோட நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் இந்த மாநாடு, இந்த பயங்கரவாத தடுப்பு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுற பயங்கரவாத தாக்குதல்களில் கட்டுப்படுத்துறதுக்கு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிச்சிருக்காங்க. அடுத்தது, ஆசிய பேட்மிண்டன் அண்டர் 15, ஓகேங்களா, சிறுமியர் பிரிவில் இந்திய இளம் வீராங்கனை சாம்பியன் பட்டம் வென்றார். அவர் யார்? ஆசிய பேட்மிண்டன் அண்டர் 15ல் சிறுமியர் பிரிவில் நம்மால் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. அவங்க யார்? ஆன்சர் தன்வி பத்ரி. ஓகேங்களா. தன்வி பத்ரி அப்படிங்கிற அந்த பெண்மணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எங்கே இந்த போட்டிகள் நடந்துச்சு அப்படின்னா சீனாவில் நடந்துச்சு. செங்குடு அப்படிங்கிற நகரில். அடுத்த வினா, வின்ஸ்டன் சலேம் ஓப்பன் ATP டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? வின்ஸ்டன் சலேம் ஓப்பன் ATP டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் பாருங்கள், லாரென்சோ சோனேகோ அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காரு. ரன்னராக வந்தவர் யாருன்னா அலெக்ஸ் மிச்சல்ஸ். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஜெயிச்சவர் பார்த்தீங்கன்னா இத்தாலியை சேர்ந்தவர். சாம்பியன் ஆனவர் இத்தாலியை சேர்ந்தவர். போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவோட நார்த் கரோலினா நகரத்தில் நடந்துச்சு. அடுத்த வினா, பிரான்ஸ் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள பாவெல் த்ரோவ் எந்த நிறுவனத்தின் CEO அப்படின்னு கேட்குறாங்க. பிரான்ஸ் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பாவெல் த்ரோவ் அப்படிங்கிறவர் எந்த நிறுவனத்தோட CEO? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமோட CEO. 2013 டெலகிராம் உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 95 கோடிக்கு மேலே பயனர்கள் இருக்க ஒரு ஆப் அது. 2013 உருவாக்குனது. ஓகேங்களா. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் தகவல் பரிமாற்றத்திற்காக டெலிகிராம் செயலி பயன்படுத்தப்படுவதை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் பிரான்ஸ் காவல்துறை இவரை கைது பண்ணியிருக்கு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாவெல் த்ரோவ் ரஷ்யாவில் பிறந்தவர். ஓகேங்களா. அடுத்த வினா, பெண் சமத்துவ தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? பெண் சமத்துவ தினம் எப்போ கடைபிடிக்கப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா.
ஸோ இதோட இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.